இது பாம்பு, இது அவன் போனை. சார் இந்தாங்க சார் உங்க பொண்ணு. உங்க பொண்ணு கிடைச்சிட்டாளா? கிடைச்சிட்டா சார். அது அவங்க அம்மா கூட தான் விளையாடிட்டு இருந்தா, நான் தான் சரியா கவனிக்காம விட்டுட்டேன் சார். சாரி சார். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே. மாதிரியா சக்சஸ். இந்தா. யோ யோ யோ, என்னையா பண்ற? போன் பண்ணி குண்டை வெடிக்க வைக்க போறேன். யோ, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்காயா? அவனை சுத்தி பாரியா, எத்தனை பேர் இருக்காங்க. நீ பாட்டுக்கு போன் பண்ணி அவன் அட்டன் பண்ணிட்டான்னா அங்க இருக்கிற அத்தனை பேரும் க்ளோஸ். நான் சொல்றது தயவு செஞ்சு கேளு. கொஞ்சம் வெயிட் பண்ணியா, அவன் தனியா வரும்போது வெடிக்க வைப்போம். யோ, இது ஃபங்க்ஷனு. அவனை சுத்தி ஆளுங்க இருந்துட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தா வேலைக்கே ஆகாது. அப்ப அப்படி ஓரமா போயிடலாயா? எதுக்கு? நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது இல்ல? சரி, நீ பண்ணு பண்ணு. நீ பண்ணு பண்ணு, மறுபடியும் பண்ணு. புது நம்பரா இருக்கு. யாரா இருக்கும்? என்னையா? அட்டெண்ட் பண்ணிடுவான், அட்டெண்ட் பண்ணிடுவான். டேய், இன்னைக்கு நீ மாப்பிள, அதனால ஆபீஸ் ஒர்க் எதுவுமே நாட் அலவுட். ஓகே? ஓகே பாட்டி. ஒண்ணு வந்தாலும் வந்தது. எப்ப பாரு இத வச்சே நோடிக்கிட்டு இருக்கீங்க. அட, என்ஜாய் பண்ற வேலையை பாருடா. பாட்டி, போனை கொடுங்க. இது என்கிட்டே இருக்கட்டும். பாட்டி. ஐயோ, என்னையா இது? போன பாட்டி இடுப்புல சொருவிட்டு போகுது. இப்ப என்ன பண்றது? எப்படியாச்சும் பாடிட்டு இருந்தா அந்த போனை வாங்கிட்டு வா. என்னது? திரும்பவும் நானா? நீதாயா, போ. என்னாலலாம் முடியாதியா. யோ, எஸ்டா கூட காசு தர, தயவு செஞ்சு போயா. போயா சொல்றேன். தர வேண்டாம், நீயே போ. யோ, போயா. யோ, அப்ப நீ வா. யோ, என்னால வர முடியாது, நீ போயா. அட வாப்பா. யோ, யோ. எல்லாருக்கும் வணக்கம். உங்க நேரத்தை ஒதுக்கி
எங்க வீட்டு விசேஷத்துக்கு வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் என் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இதோ இங்க அழகு சிலையா இருக்காளே சக்தி. சக்தி, இவதான் என்னோட மகனை கட்டிக்க போற அதிர்ஷ்டசாலி, என்னோட மருமக. சுபத்ரா, உன் மருமக மரியாதை தெரிஞ்ச பொண்ணா இருக்கா. இவதான் உன் வீட்டுக்கு ஏத்த மருமக. தெரிஞ்சுதான் இப்படி ஒரு மருமகளையே நான் செலக்ட் பண்ணேன். என் குடும்பத்துக்கும் என்னோட அந்தஸ்துக்கும் எல்லாத்துக்குமே பொருத்தமானவ இவதான். ச்சே, இந்த மேகி வேற இன்னும் வந்து சேரல. சரி, ஒரு கால் பண்ணி பார்ப்போம். சுந்தர், ஹலோ. மேகி, எங்க இருக்கீங்க? உங்களை எப்போ வர சொன்னேன்? இன்னும் வராம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கோச்சுக்காதீங்க சுந்தர், நான் முன்னாடியே கிளம்பிட்டேன். ஆனா என்னன்னு தெரியல, இன்னைக்கு ஃபுல்லா டிராபிக்கா இருக்கு. இப்பதான் கிளியர் ஆச்சு. நான் வந்துட்டே இருக்கேன். சரி, எப்பதான் வந்து சேருவீங்க? நான் வர எப்படியும் ஒரு half an hour ஆயிடும். half an hour-ஆ? ஆமா சுந்தர். சரி, கொஞ்சம் சீக்கிரமா வந்து சேருங்க. ஓகே, நான் உடனே வந்துடுறேன். அண்ணா, கொஞ்சம் சீக்கிரமா போங்க. சரிம்மா. என் பையனோட நிச்சயத்தோட என் 2வது பையனோட மச்சனிச்சுக்கும் நிச்சயம் வச்சிருக்கேன். பொண்ணு பேரு அனு, மாப்பிள்ளை பேரு வெங்கட். சுபத்ரா, உனக்கு அருமையான குணம் சுபத்ரா. உன் பையன் நிச்சயதார்த்தத்தோட உன் 2வது பையன் மச்சுனிச்சிக்கும் உன் செலவுலயே நிச்சயதார்த்தம் பண்ற பாரு. உன்னை பாராட்டியே ஆகணும். உன்னோட நல்ல மனசுக்கு நீ ரொம்ப நல்லா இருப்ப சுபத்ரா. மத்தவங்க பாராட்டணுங்கிறதுக்காக நான் எதையுமே செய்யறதில்ல. அடுத்தவங்களை வாழ வைக்கிறதும் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யறதும் என்னோட பிறவி குணம். இருக்காதா பின்ன? சரி, நீங்க எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கிற நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனை ஆரம்பிச்சிடலாம். என் பையன் என் மருமகளுக்கு மோதிரம் போட்டு விடுவான். அம்மா, மோதிரத்தை எப்படி எடுத்துட்டு வா. இதோ கொண்டு வரேன். ஐயோ, இந்த மேகி வர்றதுக்குள்ள அம்மா சிவாவோட நிச்சயத்தை முடிச்சிருவாங்க போல இருக்கே. இப்போ ஏதாவது பண்ணி தள்ளி போடணுமே. என்ன பண்ணலாம்? இந்தம்மா. சிவா, இங்க வாப்பா. என்னங்க இந்த சக்தி கையில போட்டு விடுப்பா.
ஒரு நிமிஷம். என்ன சொல்ல போறானோ தெரியலையே. எங்க அம்மா எப்பவுமே இப்படிதான், சட்டுன்னு முடிச்சிட்டு பட்டுன்னு கிளம்பலான்னு பார்ப்பாங்க. ஆனா அது இந்த ஃபங்க்ஷன்ல நடக்குமா? இல்ல இப்படி நடந்தாதான் இங்க நல்லா இருக்குமா? நீங்களே சொல்லுங்களேன். சுந்தர், நான் அம்மா, சாதாரண ஃபங்க்ஷன்லயே நம்ம ஆட்டம் பாட்டம்னு இருப்போம். இது நம்ம சிவாவோட நிச்சயதார்த்தமா? சிம்பிளா பண்ணா நல்லா இருக்கும். அடிச்சு தூள் கிளப்பானாமா? என்ன இந்த பையன் இப்படி பண்றான்? ஓ, டைமை இழுக்கிறதுக்காக இப்படி பிளான் பண்றாரு. அதனால முதல்ல ஆட்டம் பாட்டம்னு கொண்டாடிடலாமா? அதுக்கப்புறம் மோதிரத்தை மாத்தி நிச்சயம் வச்சுக்கலாம்ல? இல்ல சுந்தர், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நம்ம அம்மா நீங்க சும்மா இருங்கம்மா. மை டியர் உறவுகளே, ப்ரோவோட நிச்சயதார்த்தத்தை கும்மாளமா கொண்டாடலாம்னு சொல்றேன். ஆனா அம்மா வேண்டான்னு சொல்றாங்க. நீங்களே என்ன சொல்றீங்க? இன்னும் கொஞ்சம் சத்தமா உரக்க சொல்லுங்களேன். அது அம்மா, இது நேர் விருப்பமா? இப்போ உங்க விருப்பத்தை சொல்லுங்கம்மா. இந்தாங்கம்மா. அம்மா சொல்லுங்கம்மா. கொண்டாடலாம். அதுக்குள்ள மேகி வந்துருவா. ஓகே உறவுகளே, இப்போ நம்ம கொண்டாட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். கடவுளே, எப்படியாவது மேகி வந்துடணும். அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. ஏங்க, எதுக்குங்க இப்ப ஆட்டம் பாட்டம்லாம்? மேகி வர்றதுக்கு இன்னொரு 1/2 hour ஆகும். அவங்க வர்ற வரைக்கும் நிச்சயத்தை நிறுத்தணும்ல, அதுக்கு தான் இதெல்லாம். இப்ப புரியுதா? அம்மாடி, என்னம்மா இந்த மூதேவி பைய சுந்தர மோதிர மாத்திர நேரம் பார்த்து இப்படி பண்றா? அம்மா, இந்த சுந்தர் ஏதோ பிளான் பண்றான். என்னன்னு பாப்போம். நீ டென்ஷன் ஆகாம கூலாரு. அப்போ அம்மா போய் கூல் ட்ரிங்க்ஸ் ஒன்று குடிச்சிட்டு கூலா வரேன். என்னப்பா எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? எல்லா ஜூஸ் இருக்கா? இது என்ன ஜூஸ்? இது ஆரஞ்சு ஜூஸ் மேடம். சரி, அப்ப இது இது கிரேப் ஜூஸ் மேடம். ஓ சரி. இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமா? இது நல்லா இருக்கும் மேடம். இதுவே நல்லா இருக்குமா? ஆமா மேடம், இதுதான். சரி, அப்ப நான் எதை எடுத்துக்க? நீயே சொல்லு. இது எடுத்துக்கோங்க. இதுவா? இது நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கும். ஏன்னா நான் இதை குடிச்சிட்டு அதையும் குடிப்பேன். குடிச்சிருவோம். இந்த ஜூஸ் நல்லா இல்ல. யார் நீ? அது குடிக்கிறியா? போடா. ஜூஸ் வேணுமா? ஜூஸ் ஏன்பா மேடம், அந்த கிரேப் ஜூஸ் கொடு. இந்தாங்க மேடம். இத குடிச்சு பார்க்கலாம்.
ம். இதுவும் ஒரு மாதிரி தான் இருக்கு. வேற ஜூஸ் இருக்கான்னு கேட்கலாமா? டேய், ஆட்டம் பாட்டம் எல்லாம் எப்படிடா வைக்க போற? ஏன் இதை பார்த்தா தெரியல, வழக்கம் போலதான் சீட்டு குளிக்க போட்டுதான். அப்ப ஓகேடா, போட்டிக்கு நான் தயார். நீ எல்லாம் ஏற்கனவே ரொம்ப ஆடிட்ட, அதனால உன் பேரை நான் எழுதி போடவே இல்லை. பேபி இங்க வா. எஸ். ஏய், நான் உன்னை கூப்பிடல, உன் பக்கத்துல நின்று அந்த பேபியை கூப்பிட்டேன். கோச்சிக்காதடா கண்ணா, உங்க தாத்தா என்ன பேபிமான்னு தான் கூப்பிடுவாரு. அதுவும் இல்லாம உன் குரலும் அவர் குரலும் ஒரே மாதிரி இருந்துச்சா, அதனால கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்டா. சவுக்கால் அடிப்பாருன்னு கூட சொல்லியிருக்கேல. ஐயோ, பேபிமா நீ வாமா. மாமாக்கு இதுல இருந்து ஒரு சீட் எடுத்து கொடுக்குறியா? சரிம்மா நீ போ. சக்தி, மீரா, மீரா தான் இப்போ டான்ஸ் ஆட போறாங்க. நீங்க ஆடுங்க மீரா. ம். ஏய், ஏன் இடுப்பையாடா பாத்துட்டு இருக்க? நான் பாக்கலையே. நீ பார்த்தத நான் பார்த்தேன். ஐயா பாக்கலமா. ஏய், நீ பார்த்தத நான் பார்த்தேன்டா. ஐயே நான் பாக்கலன்ற. ஏய், ஏன் இடுப்ப நீ பார்த்தத நான் பார்த்தேன்டா. ஆமா, இது பெரிய குஷி ஜோதிகா இருக்கு. நான் பாக்குறதுக்கு போவியா? உன்னோட ராஸ்கல் ஒண்ணு. யோ, என்ன எடுத்தியா? நான் எடுத்தனோ இல்லையோ, ஆனா அந்த கிழவி என்ன நல்லா பின்னி எடுத்துருச்சு. தாங்க பாரு ஒரே அறை.
இங்க வந்துதான் நீ என் கண்ணுக்கே தெரியற. என்ன அடி. யோ இங்க பாரு, என்ன நடந்தாலும் போன் எடுக்க மட்டும் மறந்துடாத. அதுல மட்டும் நீ குறியா இரு. அடுத்தவங்க கஷ்டம் என்னன்னு புரியவே புரியாதே. போயா.